World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதல் பேச்சாளராக நமது எப்பயுமே மகத்திலேருந்தே தொடங்குவோம். ஒன்று என்னுடைய குருநாதர் தொடங்குவார். இன்றைக்கி அதே போல் என்னுடைய சகோதரி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஒரு திருமணம் பொருத்தம், முதல்ல திருமணம் எதுக்காக பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை சொல்வதற்காக அவர்கள் பேச வருமாறு அன்பு அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் நடத்தும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு உண்டான ஒரு பெரிய வைபவம் இல்லைங்களா? அதுக்காக உங்கள் எல்லா பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் பிரபஞ்சமும் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வழங்கும். நீங்கள் எண்ணி வந்த காரியங்கள் சிறப்பாக கண்டிப்பாக நடக்கும். அதற்காக என்றுமே கிரகங்கள் ஆசீர்வாதங்கள் அளிக்கும். சரிங்களா? அதாவது திருமணம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பாகுபாடு இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு குழந்தையாக பிறகுறோம் இல்லைங்களா? முதல் பாதி அம்மா அப்பாவோட வாழ்க்கை, இரண்டாவது பாதியான வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை முறை. அதுதான் திருமணம் இல்லைங்களா? யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? அப்படியே கூட பேசுங்க. அப்போ முதல் பகுதியான வாழ்க்கை பார்த்திங்கன்னா பெற்றோரோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா கல்வி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில அனுபவங்கள், விளையாட்டுத்தனம், சுட்டித்தனம், சொன்ன பேச்சு கேட்காம அடி வாங்கிறது, பிடிவாதம் பண்ணுறது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? அப்போ அம்மா அப்பா சொல்லுவாங்க, டே சொன்ன பேச்சு கேள். யாராவது கேட்குறீங்களா? வீட்டில் கேட்குறது இல்லை தானே? சரி, இப்போ அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை. இன்னொரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இணைகிறாங்க இல்லைங்களா? அறிமுகம் இல்லாமல் இல்லைங்களா? அப்படி தானேங்க? இரண்டு பாரம்பரியம் இணைவது திருமண வாழ்க்கை. அதுதான் குடும்ப பந்தம். சரிங்களா? அப்போ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து இருவரும் வச்சுக்கோங்க. பெண்ணுக்கு 22 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணணும், ஆணுக்கு பார்த்திங்கன்னா 27க்குள்ளே திருமணம் பண்ணணும். இது ஒரு அடிப்படையான ஒரு விதிமுறை. ஏன்னா அப்போ தான் அனுபவம் பக்குவம் இருக்கும். அனுபவம் பக்குவம் இருக்கும். குடும்பம்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன, எப்படி ஃபேமிலியை கொண்டு போகணும், நிர்வாகத்திறமாக வேணும் இல்லைங்களா? அந்த காலத்துல எல்லாம் அம்மா சொல்லுவாங்க 15 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு. இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்கே ஞாபகப்படுத்துங்க பார்க்கலாம். 15 வயசு. சரி, ஓகே. அதாவது 15 வயசுலேயே வச்சுக்கோ. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணின்னு இருப்பீங்க. அப்போல்லாம் ஃபேமிலியில் பெண்கள் மட்டும் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்கள் சம்பாரித்து கொடுப்பாங்க, ஃபேமிலியை மட்டுமே நீங்கள் கொண்டு போயிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி பெண்கள் எப்படி இருக்காங்க? அவங்களும் ஒரு வேலை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருக்காங்க. வருமானம் அப்படின்னா 2 பேர் சம்பாரிச்சாதான் இன்றைய காலத்தை ஓட்ட முடியும். ஏன்னா பொருளாதார தேவை இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அப்போ என்ன பண்ணணும்? 2 பேருமே விட்டு கொடுத்து போகணும். அப்போல்லாம் பெண்கள் தான் விட்டு கொடுத்து போவாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதே தண்ணி கொண்டு போய் கொடுத்து பக்குவமாக உட்கார வச்சு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? டைமிங் மாதிரி வருவாங்க. 2 பேருமே டென்ஷனு, ப்ரெஷரு இல்லைங்களா? அப்போ என்னென்னா திருமண வாழ்க்கைக்குள்ள இன்றைய காலத்தில் மிக அவசியமானது நிதானம், பொறுமை ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். சரி, சாரி, இதுதான் திருமண வாழ்க்கையோட தாரக மந்திரம். யாரெல்லாம் கேட்க போறீங்க? சரின்னு கேட்டுட்டா பிரச்சனை கிடையாது, சாரி கேட்டாலும் பிரச்சனை கிடையாது. இதுதான் கல்யாண வாழ்க்கையில தாரக மந்திரம். சரிதானே சொல்றதுங்க? இப்ப யார் சரி சொல்றது, யார் சாரி கேட்கறது, அதுதான் பிரச்சனை இல்லைங்களா? யார் சரி சொல்றது? ஒரு விஷயம் என்னன்னா, பிடிவாதத்தை விட்டுருங்க. இன்னைக்கு பொருளாதார தேவை அப்படிங்கும் போது இருக்குது. ஆனால் திருமண வாழ்க்கையில் 2 குடும்பங்கள், அந்த பொண்ணு
பிறந்து வாழ்ந்து வரக்கூடிய இடமும் நீங்கள் வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து வரக்கூடிய இடம் வேறு வேறு இடமா இருக்கும். அப்போ 2 பேரும் இணையும் பொழுது என்ன பண்ணணுங்க, 2 குடும்பத்தையும் நீங்கள் சரிவர பார்த்துக்கணும். எப்படி வந்து உங்கள் மனைவியாக வரக்கூடிய பெண் வந்து உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமோ அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளையாக போகிறாரு இல்லைங்களா, அவரும் அந்த வீட்டை பார்த்துக்கணும். இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? அதாவது மருமகன் என்னன்னா பொண்ணை கொடுத்து மகனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது. மருமகள் புரிஞ்சுதுங்களா? என்னது, பொண்ணை கொடுக்குறாங்க, வீட்டுக்கு பையனை கூட்டிகிட்டு வராங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும், 2 குடும்பத்தையும் சரியாக பார்த்துக்கணும். யாரெல்லாம் வந்து அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குவேன், மாமனார் மாமியார் குடும்பத்தை பார்த்துக்காம இருக்கீங்க, அந்த விஷயத்துக்குள்ளே யோசிக்கணும். அப்போது எப்போ பார்த்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, உடல்நிலை எப்போ வந்து பாதிக்கப்படுதோ கண்டிப்பாக உங்கள் கடமையை செய்யுங்க. சப்போஸ் ஒரு பொண்ணு பெற்ற அம்மா அப்பா இருப்பாங்க, 2 பொண்ணு மட்டும் பெற்ற அம்மா அப்பா இருப்பாங்க. அப்போ நீங்கள் தான் எல்லாமே செஞ்சாகணும். அப்போ உங்கள் கடமையும் பொறுப்பும் அதிகமாகுது. அங்கே நீங்கள் விட்டு கொடுத்தே போகக்கூடாது, காம்ப்ரமைஸே கூடாது. சரிங்களா? அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்களே தெரிஞ்சு பண்ணுங்க. சம்பாத்தியம் கம்மியாக இருக்குது, கடனை வாங்கியா பண்ண முடியும்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. கடனை வாங்கி பண்ண வேண்டாங்க. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ணுங்க. செய்யணும்ல, செய்யணுமா வேண்டாமா? அப்படியே சொல்லுங்க, செய்யணுமா வேண்டாங்களா? கண்டிப்பாக செய்யணும். சரிங்களா? நீங்கள் பதில் சொன்னால் தான் நான் அடுத்த டாபிக் வருவேன், இல்லைன்னா பதில் சொல்கிறதுக்கு நான் பேசிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? அப்போ திருமண வாழ்க்கை வந்து வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். காலையில் இன்னைக்கெல்லாம் வச்சுக்கோங்க எப்படின்னா, ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பையனுக்கு பார்த்தீங்கன்னா டியூட்டியே மாறுது. காலையில் டியூட்டி ஒருத்தருக்கு இருக்கும், இரவில் டியூட்டி ஒருத்தருக்கு இருக்கும். ஏன்னா ஐடி ஒர்க்லாம் அப்படி தான். அப்போ என்னென்னா அங்கே அந்யோன்யம் குறையுது. குடும்பத்தோட அந்த உட்காந்து பேசுறது பழக்க வழக்கங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா மாறுபடுது. மேக்சிமம் புருஷன் பொண்டாட்டியோட பிரச்சனைக்குள்ளார பெற்றவங்க போகாதீங்க. சரிங்களா? புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ளார பெற்றவங்க போகும்போது அதுவும் அவங்க தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகும். அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் மகன் முக்கியம், இந்த பக்கம் உங்கள் பொண்ணு முக்கியம். ஆனால் அவங்க 2 பேர் வாழ்க்கை முக்கியம் யாரும் பார்க்கறதில்ல. ஆமாவா இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணுங்க, பிரச்சனைப்பா உன் லைஃப் நீ தான் உட்காந்து பேசி தேர்வு எடுத்துக்கணும். உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இன்றைக்கி நிறையா வீட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் சொல்லிக்கிறேன், அம்மா அப்பா அவங்கள தங்கத்தட்டில் வச்சு தாங்கி இருக்கலாம், ஆனால் போகிற இடத்துல அதே மாதிரி லைஃப் அமையுமான்னு கேட்டால் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டாவே இல்லற வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போய்க்கலாம். எதிர்பார்ப்புகள் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. புரிஞ்சுதுங்களா? அதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். அப்போ எதிர்பார்ப்பு எப்பெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கணும். சரி, பசங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். யார் ரெடியாக இருக்கீங்க கேட்குறதுக்கு? யாருக்கெல்லாம் டிப்ஸ் வேணும் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்னா ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். யாருக்கா? ஒருத்தருக்கு 2 கை தூக்குறாங்க, மற்றவங்களுக்கு வேண்டாமா? சரி, ஐயா பாருங்க இப்போ கூட கை தூக்குறாரு. ஐயாவுக்கு கிளாப் பண்ணிடலாங்களா? இந்த வயசில் ஐயா கை தூக்குறாரு. ஒரு வாழ்த்துக்கள். அதாவதுங்க, எப்போவுமே உங்களுடைய வருமானம் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை கொண்டு போக பழகிக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசைக்கு எப்போவுமே அவங்க வந்து அடிக்ட் தான். தேவைகளை வந்து சரி பண்ணணும், செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கல்யாணமான புதுசில் புது பொண்டாட்டின்ட்டு நிறைய வாங்கி கொடுப்பீங்க. எப்படிங்க? நிறையா வாங்கி கொடுப்பீங்க. அவங்களும் விழுந்து விழுந்து செய்வாங்க எல்லா விஷயமும். என்ன ஆகுனா, ஒரு குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைய பார்த்துக்கிற நேரம் வந்து அந்த மனைவியோட பொறுப்பு போயிடும். இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அந்த இடத்துல என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா, எல்லா விஷயம் நான் செய்யலை தேவைகள் அதிகமாகும் போது அப்பாவுக்கு 2 கடமை வருது. முதல்ல கணவன்கிற பொறுப்பில் இருக்கும்போது ஒரு செலவு தான், குழந்தைன்னு வரும்போது 2 விதமான செலவு இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல மனைவி வந்து தன் தேவைகளை குறைச்சிக்கணும். இது யதார்த்தமான உண்மை.
ரெண்டாவது விஷயம் கேட்டிங்கன்னா, முதல் 5 வருடம் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு வந்துருங்க. திருமண வாழ்க்கை முதல் 5 வருடம் மட்டும்தான் உங்களுக்கான வாழ்க்கை. ஏன்னா 2 குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க, தேவைகள், தன்னுடைய வசதி வாய்ப்புகள், வருமானம் எல்லாமே அதிகமாக தேவைப்படும். அப்போ உங்கள் லைஃப்பை என்னமோ ஸ்மூத்தாக கொண்டு போகணும்னா அங்கே விட்டு கொடுத்து கண்டிப்பாக போகணும். அந்த 10 வருஷம் வாழ்க்கை. அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க, 10 to 15 வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு நோயுடைய தாக்கம் வந்துடும். இன்றைய காலத்தில் சாப்பிட்ற உணவெல்லாம் கெமிக்கல் ஆயிடுச்சு இல்லைங்களா? சாப்பிட்ற நேரம் வேற, தூங்குற நேரம் வேற. உடம்புக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்காம மாற்றி கொடுத்துட்ருக்கோம். இயற்கைக்கு மாற என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த 15 வருஷம் 10 to 5 வருஷத்துக்குள்ளார யாராவது ஒருத்தருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். அந்த 5 வருஷத்தை நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போனீங்கன்னா தான் இந்த 10 வருஷத்தை நீங்கள் அழகாக கடந்து வர முடியும். அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க 5 to 20 அந்த வருஷம் வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு தேவை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லை வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு தேவைகள், வீடு கட்டணும், கார் வாங்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ அத்தியாவசிய தேவைகள் நிறைய வரும் உங்களுக்கு. 20ல் இருந்து 25 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இது பொதுவான ஒரு கருத்து, சரிங்களா? குடுப்பினை இருந்தால் மட்டுமே உங்கள் தசாபுத்திகள், கோச்சார ரீதியான விஷயங்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, பாரம்பரியம் இதெல்லாம் சேர்ந்து தான் 25 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தாம்பத்திய வாழ்க்கையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையும் இந்த 2 பேர் இருக்கிறதெல்லாம் அந்த வாழ்க்கை முறையில் வரும், சரிங்களா? 25 வருஷத்துக்கு மேற்கொண்டு 100க்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 30 பேர்த்துக்கு பார்த்தீங்க வச்சுக்கோங்க அந்த மாதிரி முழுமையான வாழ்க்கை முறை அமையும். ஆனால் 70 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இதுதான் பொதுவான கருத்து, சரிங்களா? இதுக்கும் மாற்ற முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இன்னொரு என்ன கேட்டிங்கன்னா, எதையுமே ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் இல்லைங்களா? விரலுக்கேற்ற வீக்கம் சொல்கிறாங்களா இல்லையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த காலத்தில் என்ன செய்யணும், தேவைகளை அறிஞ்சு செய்கிறது தான் முக்கியமான அமைதியான வாழ்க்கைக்குண்டான வழிமுறையாகும். இதை நீங்கள் சரியாக கொண்டு போகணும். இதில் வீட்டுக்காக சொன்னால் தான் மனைவி கேட்கணும், மனைவி அவர் கேட்கணும். 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. இந்த செலவு இந்த காலகட்டம் தேவையா, அதையும் நம்ம தெரிஞ்சு கொண்டு போகணும். சரி, இப்போ கொஞ்சம் ஜாதக ரீதியாக போகலாங்களா, தசாபுத்தி ரீதியாக போகலாமா? பொதுவான விஷயம் பார்த்தாச்சு, சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை எப்போது அமையும் கேட்டிங்கன்னா 2-7. 2ங்கிறது குடும்பஸ்தானம், 7 அப்படிங்கிறது கலத்தர ஸ்தானம். இந்த தசா புத்தி காலங்கள் அதே மாதிரி 3-7-11 5-9 இந்த அமைப்புகளுக்கு தசா புத்தி காலங்கள் லக்னாதிபதி அங்கே இருக்காரு, இல்லை இந்த கிரகங்கள் பலமாக இருக்குது, கரெக்டாக அந்த தசா புத்தி காலங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட வயசில் வரணும். இப்போ பொண்ணுக்கு 20 வயசுக்கு மேலே இந்த தசா புத்தி காலங்கள் வரும்போது சிறப்பான வாழ்க்கை அமையும். அப்போ ஆணுக்கு பார்த்தீங்கன்னா 24க்கு மேலே வருதுன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை கரண்ட்டில் அமைஞ்சிரும். ஒரு சிலர் பார்ப்போம், நாம் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிருவாங்க, வேலை கிடைச்சிரும், வாழ்க்கை அமைஞ்சிரும், குழந்தைங்க பிறந்துடும், வீடு கட்டிடுவாங்க இல்லைங்களா? பார்த்துருக்கோமா இல்லைங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே பார்த்துருப்போம், எல்லாமே கரண்ட்டில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி அமைப்புகள் ஜாதகம் இருக்கும் பொழுது தான் இருக்கும். அதே போல் ஒரு ஜாதத்தில் வச்சுக்கோங்க, ஆண் ஜாதகத்தில் 2-7 கிரகங்கள், அதே மாதிரி 3-7-11 பாவ கிரகங்கள் இருக்காங்க. தசாபுத்திகள் நடத்துகிற போது பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருக்கும். இப்போ சனி பகவான் சொல்லுவோம் தடை கிரகம் அப்படின்னு. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னாவே ஒரு வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு திருமணம் ஆகணும். ஏன்னா அவர் தான் பக்குவத்தை கொடுப்பார், வாழ்க்கையில் நிதானத்தை கொடுப்பார். நீங்கள் முதலே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னொரு வாழ்க்கை முறையை கொடுத்துரும். அப்போ தசாபுத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கோச்சார பயிற்சி காலத்தில் ராகு கேது உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் 1-7-2-8 வரும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி காலம் ராகுவுடைய கேதுவுடைய தசையோ புத்தி நடக்குது அப்படின்னா வீட்டில் எதிர்த்து பேசாதீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராகு அதிகமாக ஆசையை கொடுக்கும். எப்படிங்க? ராகு பகவான் அதிகமாக அதிகமான ஆசையும் ஆபத்து தான். அதே மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒதுங்கி போகிற கிரகமும் ஞானத்தை கொடுக்கறது கேது பகவான் தான். அப்போ என்னாகும்,
அதுவும் குடும்ப வாழ்க்கைக்கு சரி வராது இல்லையா? அப்போ இந்த 2, 8, 1, 7 வரும் பொழுது உங்கள் தசா புத்திகள் ராகு கேது தசா நடக்கும்போது, புத்தி நடக்கும்போது வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்போ என்ன செய்யணும், ஏது செய்யணும், உங்கள் ஜனகால ஜாதகப்படி தசா புத்தியுடைய கிரக நிலவரப்படி எந்த கோயிலுக்கு போகணும், என்ன உணவு சாப்பிடணும், என்ன மாதிரி பழக்க வழக்கம் வச்சுக்கணும்ல தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா நேரத்துலேயும் ஜாதகத்துக்கு பார்க்கறதும் தவறு, அதுக்காக ஜாதகத்தை பார்க்காம இருக்கிறதும் தப்பு. சொல்லுவாங்க நிறையா பேர்த்துக்கிட்ட பார்த்துட்டேன் ரெமெடி கிடைக்கலாம். அப்படி கிடையாது. உங்களுடைய ஜாதகத்துக்கு யார்கிட்ட எந்த நேரத்தில் போய் ரெமெடி கிடைக்கணுமோ அப்போ தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் நான் 5 வருஷமாக வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கேன், 5 வருஷமாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், அமையவே இல்லைங்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு அமையலைன்னு சொல்கிறீங்க, கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. எப்படி கிடைக்கும்? நீங்களே வேண்டான்ட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க. கிடைக்குமா? கிடைக்குங்களா? அப்போ என்ன பண்ணணுங்க? நல்ல மாப்பிள்ளை அமையும், நல்ல பொண்ணா அமையும்னு உங்களுடைய வார்த்தைக்கு பலம் கொடுங்க. ஏன்னா எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் வலிமை அதிகம். மற்றவங்க சொல்கிறத தேவையில்லைங்க. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. எப்படிங்க சொல்லுங்க? நன்மையும் தீமையும் சொல்லுங்க எல்லாரும். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. உண்மைதானே? நமக்கு நாம தான் எல்லாமே பண்ணிக்கணும். அப்போ சொந்த பந்தங்களுக்கு ஒரு வேலை இல்லைங்க. அவங்க கேட்பாங்க. ஏன்னா 4 பேர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு எல்லாமே கரெக்டாக கிடைச்சிருக்கும். யாருக்கு ஒருத்தருக்கு கிடைக்கலையோ அவங்கள தேடி பிடிச்சி தான் வந்து கேட்பாங்க. என்னாச்சு, மாப்பிள்ளையை பார்த்துட்டிங்களா, பொண்ணை பார்த்துட்டிங்களா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பார்க்காமையா இருப்பீங்க? கண்டிப்பாக பார்ப்பீங்க. சரிங்களா? அப்போ என்னென்ன அதற்கான முயற்சிகள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. சரிங்களா? நல்ல பையனாக அமையும். பார்த்துட்டே இருக்கேன், சும்மா சொல்லுங்க. ஜாதகமே வராமல் இருக்கட்டுங்க, சொல்லுங்க. 2 ஜாதகம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க? 2 நல்ல இடம் வந்திருக்கு, நான் சொல்றேங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? நல்ல இடம் வந்திருக்கு, முடிவாகும், சொல்றேங்கன்னு சொல்லுங்க. ஜாதகம் வரவே இல்லை, ஆனால் என்ன சொல்லணும்? நல்ல இடம் வந்திருக்கு, நான் சொல்றேங்க, சொல்லி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு யார் நல்லது கொடுப்பாங்க? நீங்கள் தான் கொடுக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கை கிடையாது. மற்றவங்களுக்காக நம்ம வாழ்கிறோமா? ஐயாவுக்கு பசி அம்மா சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை, உங்கள் வயிற்றுக்கு பசின்னு சாப்பிட்றீங்க, அப்படி தானேங்க? அதனால் இந்த எண்ணங்களுக்கு அதிகம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்துக்கோங்க, திருமணத்துக்காக சில பொதுவான பரிகாரங்கள் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை முறை அமையும். சரிங்களா? ஒரு 2-3 பரிகாரம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, யாருக்கெல்லாம் பரிகாரம் வேணும்? உங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேண்டாமா? நம்ப மாட்டீங்களா பரிகாரத்தை? கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லணும், எல்லாம் கண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் அப்படியே மேலே வந்தீங்கல்ல, நீங்கள் அவர் தான் வந்தாரா? அப்போ அவ கை தூக்கவே இல்லை, ஏன் அவர் தூக்கல? ஓ, நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? வாழ்த்துகள் வாழ்த்துக்கள். சரி, இருந்தாலும் கேளுங்க, முடிஞ்சா பண்ணுங்க. சரிங்களா? பவானி கூடுதல் அம்மன் கோயில் தெரியுங்களா? ஈஸ்வரர் கோயில் இருக்கு இல்லைங்களா? ஈஸ்வரர் கோயில் இருக்குறீங்களா? பவானி சங்கமேஸ்வரர் கோயிலும் வேதநாயகி அம்மன் ஆலயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த பரிகாரம். சரிங்களா? தடைகள் அத்தனையும் விலக்கி கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, தமிழ் மாதம் 1ஆம் தேதி தான் அந்த கோயிலுக்கு போகணும். பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. சரிங்களா? எப்போவுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பேஜ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. ஒரு பேஜ் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. 4 மூலைக்கு மஞ்சள் வைங்க. ராசி கட்டத்துக்கும் அம்ச கட்டத்துக்கும் மஞ்சள் வச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழ் மாதம் 1ஆம் தேதி மாப்பிள்ளை போனாலும் சரி, பையன் போனாலும் சரி, பொண்ணு போனாலும் சரி. எப்படி போகணும்னா, மாப்பிள்ளை கோலத்தில் போகணும், பொண்ணு கோலத்தில் போகணும். ஏன்னா நம்ம வரம் வாங்கிறதுக்காக போகிறோம். என்ன வாங்க போகிறோம்? அப்போ வரம் வாங்க நம்ம அப்படி மாதிரி போகணும் இல்லைங்களா? அப்போ பட்டு வேட்டி போடணும், பட்டு சட்டை போட்டிருக்கணும், புது வாட்ச் கட்டியிருக்கணும், புது செப்பல் போட்டிருக்கணும். சரிங்களா? நீட்டாக என்ன பண்ணணுங்க, கோயிலுக்கு போகணும். பொண்ணாக இருக்குன்னா நல்லா பட்டு புடவை, சுடிதார்லாம் போடக்கூடாதுங்க, பட்டு புடவை தான் கட்டணும். சரிங்களா? பட்டு புடவை கட்டிட்டு நல்லா பூ வச்சுட்டு கண்ணாடி வளையல் போடணும். பிரேஸ்லெட்லாம் போடக்கூடாது.
இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க யாரும் வளையல் போடுறதில்ல, எல்லாம் பிரேஸ்லெட் தான் இல்லைங்களா? ஒரு கையில் வாட்ச் கட்டிக்கிறாங்களா, இந்த கையில் பிரேஸ்லெட் போட்டுக்கிறாங்க. ஸோ கண்ணாடி வளையல் ரொம்ப முக்கியம், 2 கையிலையும் போடணும். சரிங்களா? 2 கையிலையுமே வளையல் போட்டிருக்கணும். தங்க வளையல் இருந்தால் நகை போட்டு அலங்காரம் பண்ணுங்க. ஏன்னா மணப்பொண்ணாவே ஜம்மு நகை போட்டு தான் அலங்காரம் இல்லைங்களா? பார்க்க அந்த கோலத்தில் இருக்கணும் இல்லையா? நீட்டாக என்ன பண்ணுறீங்க, புதுச்செப்பல் கண்ணி போட்டுருக்கணும். ஏன்னா புதுச்செப்பல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளை போடுமில்ல புதுச்செப்பல், அந்த மாதிரி போட்டுட்டு காலையில் 7 மணிக்கு பூஜைக்கு அங்கே நீங்கள் போயிடணும். சரிங்களா? வீட்லேயே எல்லாம் குளிச்சுக்கோங்க, அலங்காரம் பண்ணிக்கோங்க, அங்கே போய் இறங்குங்க. அந்தந்த சாமிக்கு அந்தந்த பூக்கள் தான் வாங்கணும். சிவபெருமானுக்கு வில்வம் வாங்கணும். அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மலர் மாலை, நல்ல ஒரு மலர் மாலை, கண்ணாடி வளையல் 1 டசன், மஞ்சள் குங்குமம். சரிங்களா? நல்லெண்ணெய் 1 பாக்கெட், 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. 5 பாக்கெட் திரி வாங்குங்க. 10 பெட்டி இருக்கக்கூடிய ஒரு தீப்பெட்டி பாக்ஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா? வாங்கிட்டு உதிரிப்பூ வாங்கிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 12 செவ்வாழைப்பழம் வாங்கிக்கணும். தேங்காய் வாங்கக்கூடாது. ஏன்னா ஏதாவது வச்சு அழுகி போச்சுன்னா நமக்கு மன சங்கடமாயிரும் இல்லைங்களா? அதனால் இந்த பரிகாரத்துக்கு தேங்காய் தேவையில்லை. 12 செவ்வாழைப்பழம் நீட்டாக வாங்கிட்டு, அதாவது முருகருக்கு செவ்வரளி வாங்கலாம், இல்லைன்னா செண்பூ பூ வாங்கலாம். சரிங்களா? பெருமாள் இருப்பார், அவர் துளசி வாங்கிக்கோங்க. தாயார் இருப்பாங்க, அவங்களுக்கு தாமரை வாங்கிக்கோங்க. சரிங்களா? வாங்கிட்டு எல்லா பூ வாங்கியாச்சு. ஜம்முன்னு போய் 7 மணிக்கு போய் காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, முதல் பூஜைக்கு அங்கே போய் நின்றணும். சரிங்களா? போயிட்டு ஃபஸ்ட்டு ஐயாவை பாருங்கள், அவர் தான் ஹெட் ஆஃபீஸ். அவரை போய் வணங்கிட்டு அடுத்து அம்பாள்கிட்ட வாங்க. ஒரு தாம்பூல தட்டில் எல்லாம் எடுத்து வச்சு அந்த ஜாதகத்தையும் வச்சு அம்பாள்கிட்ட கொடுத்துருங்க. தமிழ் மாதம் 1ஆம் தேதி தான் போகணும். சரிங்களா? கொடுக்கும்போது திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கோங்க, ஜாதகம் வந்துட்டுருக்கு, அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மட்டும் கொடுத்துருங்க. ஐயர்கிட்ட நீட்டாக பண்ணி கொடுப்பாரு. முடிஞ்சால் என் பேர் சொல்லுங்கள். ஈரோடில் சொன்னாங்க, மீனாட்சி சொன்னீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க நல்லாவே. சரிங்களா? பரிகாரம் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஃபேமிலிக்கு அர்ச்சனை கிடையாது, யார் போகிறாங்க பொண்ணோ பையனோ அவருக்கு மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணும். சரிங்களா? அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அந்த கண்ணாடி வளையல் எல்லாம் அங்கே கொடுத்துருங்க. அந்த 12 செவ்வாழைப்பழம் மட்டும் எடுத்துட்டு 5 செவ்வாழைப்பழம் தட்டில் வச்சுருங்க. மீதி 7 பழம் இருக்குமா? 12ல் 5 பழம் எவ்வளோங்க சொல்லுங்க? 7. இப்போ என்ன பண்ணணும், 2 வாழைப்பழம் அந்த பையனும் அந்த பொண்ணும் சாப்பிட்டுக்கணும். மீதி 5 பழம் இருக்குங்களா? 7ல் 2 போச்சு, எவ்வளோ மீதிங்க? எவ்வளோ இருக்குங்க? 5 தான் இருக்குமா? வெரி குட். இப்போ இந்த 5 பழத்தை ஒரே பசுமாட்டுக்கு கொடுக்கணும். பசுமாட்டுக்கு எப்படி பழம் கொடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எப்படி பழம் கொடுப்பீங்க? இப்படி தானே கொடுப்பீங்க. வெரி குட், கிளாப் பண்ணுங்க அவருக்கு. வெரி குட். அதாவது எல்லாரும் பழத்தை இப்படி கொடுப்போம் நம்ம, அது வாங்கிக்கொள்ளிங்களா? தவறு. பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் பழம் கொடுக்கும்போது உள்ளங்கையில் வச்சு கொடுக்கணும். அதனுடைய நாக்கு வந்து உள்ளங்கையில் பட்டு எடுக்கணும். 2 ஜீவராசிக்கு மட்டும்தாங்க உங்கள் பிரச்சனையை தீர்க்க வல்லமை இருக்குது. ஒன்று யானை, ஒன்று பசுமாடு. சரிங்களா? யானை ஆசீர்வாதம் பண்ணும்போது அதனுடைய எச்சில் மேலே படணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த பலம் ஜாஸ்தி. அதே மாதிரி பசுமாடோட எச்சில் உங்களுக்கு படணும். ஏன்னா எல்லா அதிதேவர்களும் எதில் இருக்காங்க? பசுமாட்டு இருக்காங்க இல்லைங்க, சொல்கிறோமில்ல கோமாதான்னு. அதனுடைய எச்சில் பட்டு நீங்கள் வாழைப்பழத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அனைத்து தோஷம் விலகும். சரிங்களா? தேங்க்யூ. இப்போ என்ன பண்ணணும்? டைம் இருக்கா கண்ணா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளியே வந்து உட்காந்து டைமண்ட் கல்கண்டு வாங்கிட்டு போயிடுங்க. சரிங்களா? அந்த கல்கண்டு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா, சொல்லாங்களா சீக்ரெட்டு? யாருக்கெல்லாம் வேணும்? ஆல்ரெடி புக்கிங்கியா? ஓகே. இப்போ என்னன்னா, டைமண்ட் கல்கண்டு ஒரு 7-5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்கணும். அந்த குழந்தையோட காலில் கண்டிப்பாக கொலுசு போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்கணுங்க? கொலுசு போட்ட அந்த குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அம்பாளுகிட்டையே ஸ்வீட்டை கொடுத்த மாதிரி. யாருக்கு கொடுத்த மாதிரிங்க? நீங்கள் வரம் கேட்க போனீங்கல்ல, இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வரம் கிடைக்கணும் இல்லை? அப்போ யாருக்கிட்ட ஃபஸ்ட் இனிப்பு கொடுக்கணும்?
ஒரு குழந்தை பெண் குழந்தைக்கு கொடுக்கணும். ஏன்னா அது வளர்ந்து வரக்கூடிய விஷயம் இல்லைங்களா? அதனால் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாயில் போட்டுக்கோங்க. அங்கே வச்சுட்டு வந்தாலும் சரி, கொடுத்துட்டு வந்தாலும் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து அழகாக மடித்து என்ன பண்ணுங்க, சாமி ரூமில் வச்சுருங்க. 3 மாதத்திற்குள் அமையும். யாரெல்லாம் தமிழ் 1ஆம் தேதி போக போகிறீங்க கோயிலுக்கு சொல்லுங்க. தமிழ் மாதம் வருது, மார்கழி நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? தை மாதம் பிறக்க போகுது. யாரெல்லாம் போக போகிறீங்கன்னு கேட்டால் அமைதியாக இருக்கீங்க. அம்மா அப்பா நீங்கள் போகக்கூடாது, பொண்ணையோ பையனையோ கூட்டிகிட்டு போகணும். சரிங்களா? ஓகே, சிறப்பு. சரி, அடுத்த ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். சொல்டா, யாருக்கு வேணுங்க? யாருக்கு வேணும்? சரி, அதாவது தடைகள் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்கலாம். என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் டெய்லியும் சரிங்களா மங்களவாத்திய இசை கேளுங்க. என்ன கேட்கணும்? திருமணத்துக்கு என்ன பண்ணுறோம் சொல்லுங்க. எதுக்காக வைக்கிறாங்க மங்களவாதி? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக? திருமணத்தப்ப தாலி கட்டும்போது மட்டும் கெட்டி மேளம் கொட்டுறாங்க. யாராவது தும்புவாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க, தவறாக சொல்லுவாங்க. எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். என்னங்க? நம்ம எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் மிக மிக வலிமை அதிகம். நல்லதையே பேசுங்க, நல்லதையே சொல்லுங்க. நமக்கு யாராவது கெடுதல் பண்ணாலும் பரவாயில்ல, நல்லதை மட்டும் செஞ்சு பாருங்க. நமக்கு திரும்ப பல மடங்கு கிடைக்கும். எதிர்பார்க்காம செய்யணும். எதிர்பார்த்து செய்யும் போது வச்சு அது பேர் மொய் வைக்கிறதுங்களா? நன்மை அப்படி கிடையாது. மொய்க்கு மொய் கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம நல்லது சொல்லணும். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? மங்களவாதி. கரெக்ட். ஓகே, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் மங்கள கிரகம். என்ன கிரகங்க? மங்கள கிரகம். ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷம்னு சொல்லிடுறாங்க. அவர் தோஷத்தை தரக்கூடிய கிரகம் அல்ல. கிரகங்கள்லேயே மங்களமான கிரகம் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா செவ்வாய் ஒருவர் மட்டும்தான். அவருடைய பலம் குறைவாக இருக்குது, இல்லை அவர் பலத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க? காலையில் எந்திரிச்சதும் ஒரு 1 மணி நேரம் போட்டு விடுங்க மங்களவாதி இசை. நம்ம வீட்டில் என்ன நடக்குங்க? சுபகாரம் நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இது ஒன்று. 2வது, இப்போல்லாம் பைசங்க பொண்ணுங்க என்ன பண்ண கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. உண்மைதானுங்க? நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. அங்கே வந்து அம்மா அப்பாவை கேள்வி கேட்டால் பரவாயில்ல, பையனையும் பொண்ணு பார்த்தால கேள்வி கேட்குறாங்க. ஏங்க எப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, வீட்டில் பார்க்குறாங்களா, என்ன கேட்குறாங்களா இல்லைங்களா? அந்த இதுக்கு பயந்துட்டு யாரும் போக மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஆமாவா இல்லைங்களா? அப்போ கல்யாணத்துக்கு யார் போகணுங்க? பையனும் உங்கள் வீட்டு பொண்ணும் கண்டிப்பாக போகணும். அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தாலி கட்டும்போது அச்சதை போடுறாங்க பாருங்க. நீங்கள் போய் நில்லுங்க மணவர மேடையில். யார் நிற்கணும்? இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தீங்க இல்லையா? யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ தை மாதம் வருமெல்லாம் கல்யாணம். தமிழ் மாதம் 1ஆம் தேதி பவானி போயிட்டு வாங்க. வரக்கூடிய கல்யாணத்தில் போய் நில்லுங்க. இதுக்கும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நைட்டு ஃபங்க்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு செப்பல் புதுசாக போட்டு போங்க. அங்கே விட்டு வந்துடுங்க. செப்பல் என்ன பண்ணணும்? போட்டுட்டு நைட் அங்கே விட்டுட்டு வந்துடணும். காலையில் செப்பல் வேற போட்டுட்டு போங்க. செப்பல் விட்டுற செப்பல் தானே சொல்லிட்டு குவாலிட்டி கம்மியாக விட்டால் அடி உழுகும். சரிங்களா? குவாலிட்டி கம்மியாக விட்டால் என்ன பண்ணுவார் சனி பகவான்? எதுவுமே நல்லா ஒர்த்தாக கொடுக்கணும். சரிங்களா? எப்படி கொடுக்கணும்? குவாலிட்டியாக கொடுக்கணும். குவாலிட்டியும் குவான்டிட்டியும் தான் இன்றைக்கி நம்ம காலத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 500 ரூபா செப்பல், நம்ம போடுறது 200 ரூபா செப்பலாக இருக்கலாம், இன்னொருத்தன் போடுறதுக்காக போடுங்க, 500 ரூபா போடுங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? ஏன்னா செப்பல் பலவன்றது யார் இருந்தாலும் போடுவாங்களா மாட்டாங்களா? சிம்பிளாக இருந்தால் தொடமாட்டாங்க, பார்க்கும்போதே லுக்காக இருக்கணும். சரிங்களா? நைட்டு ரிசப்ஷனுக்கோ இல்லை போனீங்கன்னா என்ன பண்ணணும்? செப்பல் ஒன்று போட்டு விட்டு வந்துடுங்க. அடுத்த நாள் காலையில் செப்பல் வேற போட்டுட்டு போய் நில்லுங்க மணவர மேடையில். உங்கள் மேலே அச்சதப்படணும். உங்கள் மேலே பட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த பாக்கியம் கிடைக்கும். எதை தேடி போகிறோமோ அது கட்டாயம் கிடைக்கும். கல்யாணத்துக்கு வரலப்பா, கல்யாணம் நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, என்ன ஆகும்? நீங்கள் போயிட்டு வந்துட்டு
ஐயோ நம்ம பையனுக்கு நடக்கலையே, நம்ம பொண்ணுக்கு நடக்கலையே, அந்த எண்ணம் வருமா வராதா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, கல்யாணத்துக்கு நான் போனேன் அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்குறோம் இல்லைங்களா, ரொம்ப நம்ம நல்லா பழகுவாங்கல்லங்க, கரெக்டாக அடிக்கும்போது ஃபோன் பண்ணிடுவேன். அவங்களுக்கு எடுத்து ஃபோன் பண்ணுவோம். எடுக்கும்போது சொல்லுங்கள் மேடம் அப்படிம்பாங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படிம்பேன். அடிக்கும், கொட்டு மேலே கடிக்கும். மேலே அடிக்கும்போது அவங்க காதில் கேட்பாங்க, ஒளி தானே கேட்கட்டுமே, சரி அப்படி ஆக்டிவ் பண்ணி கொடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பையனும் பொண்ணு ஊரில் இருந்தால் கூட என்ன பண்ணணுங்க, ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுவேன், மறக்காமல் எடுக்கணும். சப்போஸ் வர முடியாத சுச்சுவேஷன், வீட்டில் இருந்துட்டு வரலன்னா கிடைக்கிற பாக்கியத்தை அவங்க மிஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் வேலைக்கு போயிட்டாங்க, தவிர்க்க முடியாத சூழல் அப்படி என்ன பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, அவங்க அது காதில் கேட்கட்டும். சரிங்களா? ஒரு 50%. ஆனால் இன்னொரு விஷயம், ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்கு அம்மா அப்பா பண்ணலாமான்னு கேட்கவே கூடாது. யாருக்கு வயிற்று வலியோ யாருக்கு தலைவலியோ அவங்க தான் மாத்திரை போடணும். அவங்க தான், நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருவோம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, என் பையன் வரமாட்டாங்க, என் பொண்ணு வரமாட்டாங்க அப்படிம்பாங்க. அடுத்து வந்து என்ன கேட்பாங்க, எங்கே நாங்கள் போகலாமா, நாங்கள் செய்யலாமா அப்படிம்பாங்க. யாருக்கு வைத்தியம்பாங்க, டாக்டர் போய் உட்காந்து வைத்தியம் கையை படுப்பா நாடி பிடிச்சிட்டு இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு வரம் வேணும்னா யார் போகணும், அவங்க போய் கேட்கணும், அப்போ தான் கிடைக்கும். சரிங்களா? ஒரு வாட்டி போனால் போதுமான்னு கேட்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் போங்க. அதுனா ஒரு வாட்டி ஒரு கோயிலுக்கு போகிறோம், நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் திருவண்ணாமலை போனேங்க, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது தொழில் எல்லாமே, அதுக்கப்புறம் 2 வருஷம் போகவே முடியல, கையில் ஜாத்தி வந்திருப்பாங்க பிரச்சனைன்னு. ஸோ நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அது கண்டினியூ பண்ணுறதுக்கான விஷயமும் நவகிரகங்கள் வந்து உங்களுக்கு வழி கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் முழுசாக நீங்கள் இயக்க முடியும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுங்க, மறுபடியும் இயக்கத்துக்குள்ளே கொண்டு வாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லலாம், வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, பதில் சொல்கிறேன். யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? கேள்வியே சொல்லுங்க. நீச்ச பங்கம் ஆகிறதுக்குங்களா? செவ்வாய் எங்க இருக்காருங்க? என்ன லக்னம், என்ன ராசி? அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு லக்னத்துக்கும் செவ்வாய் பகவான் யோகாதிபதியாக கூட இருப்பார். முதல்ல தசாபுத்தி நடக்கணும். கடகத்துக்கும் துலாத்துக்கும், கடகத்துக்கு செவ்வாய் யாருங்க, 5-10க்கு உண்டான பஞ்சமாதிபதி. செவ்வாய் எங்கே இருக்காரு, கடகத்துக்கு 10ல் இருக்காருங்களா? இல்லை. அப்போ துலாம் ராசிக்கு 10ல் இருக்கார் இல்லைங்களா. அப்போ துலாத்துக்கு யாருன்னா 2-7க்கு உண்டான கிரகம். அப்போ 2ஆம் இடத்திற்கு எங்கே உட்காந்துட்டு இருக்காரு, 9ல் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. 7ஆம் இடத்திற்கு பார்த்து 4ல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நின்றுருப்பீங்க, எனக்கு இப்படி தான் வேணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி, அந்த பிடிவாதத்தை மாற்றிக்கோங்க. ஒரு விஷயம் கிடைக்கும், அதை எதிர்பார்க்குற மாதிரியே நினைப்பீங்க இருக்கணும்னு, தவறு. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை எடுத்துக்க பழகுங்க. செவ்வாய் அழகாக கொடுப்பார். சரிங்களா? சரி, செவ்வாய் இப்போ சொன்னங்காட்டி சில விஷயம் 2, 4, 7, 8 சொல்லுவாங்க, 12 இருந்துட்டால் தோஷம் அப்படின்னு இல்லைங்களா. அதுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிக்கலான ரூல் கொடுக்குறேன். ப்ராக்டிக்கலான, முதல்ல செவ்வாய் மகாவோட தசை வந்து திருமணத்துக்கு அப்புறம் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அதை சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுவாங்க. 2 பேருமே ஒருத்தர் கோவப்படும் போது அது அமைதியாக போகணும், அதுதானே ரூல் இல்லைங்களா. 2 பேர் சண்டை போட்டால் என்ன ஆகுங்க, வீட்டை விட்டு வெளியில் போகும்போது மனைவிக்கு தோணும் வந்ததுமே சாரி கேட்கணும் அப்படின்னு, வெளியே போன கணவனுக்கும் தோணும் வீட்டுக்கு சண்டை சாரி போய் கேட்கலான்னு. ஆனால் உள்ளே வந்தது வேற பிரச்சனை வந்துடும். உள்ளே வந்ததுமே பழைய பிரச்சனை விட்டுருவோம், அதே முடிஞ்சிருக்காது, அடுத்த பிரச்சனை தொடரும். அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னாவே சொல்லுங்க, விட்டு கொடுத்து போகணும். என்னங்க, அது குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. என்னங்க, அது அமர்ந்த வீடு, நட்சத்திரம், பார்க்கும் கிரகம், சேர்க்கும் கிரகம், அதை பொறுத்து இருக்கு. ஐயா ஏதாவது கேட்கணுங்களா ஐயா? சரிங்க, இன்னைக்கு எல்லாம் இலவசம் தாங்க ஐயா, இன்னைக்கு எல்லாமே இலவசம் தான். சரிங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க, மேசராசியில் பிறந்திருக்காங்க. சரிங்களா?
தசா புத்தி என்ன போயிட்டுருக்கு? அஸ்வினில் பண்ணிருக்காங்க. கேது செவ்வாய் சந்திரன் குரு திசையில் செவ்வாய் புத்தி போயிட்டு சந்திரனில். ஓகே, சந்திரன் திசை நடந்துட்டுருக்குங்களா? குரு புத்தி செவ்வாய் அந்தரம் போயிட்டுருக்கு. சனி புத்தியில் நடக்குங்க ஐயா கல்யாணம், கவலைப்படாதீங்க சரிங்களா? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா? என்ன பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் திருவானைக்காவல் இருக்கு இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சிக்கால பூஜை நடக்கும். ஆமாங்க, திருவானைக்காவல் போயிட்டு வாங்க, நடந்துடும் சரிங்களா? சிறப்புங்க ஐயா. முதல்ல ஜாத்தை கொடுக்கும்போது மஞ்சள் வச்சு கொண்டு வரணும். திருமணத்துக்குன்னு எடுத்துட்டிங்கனாவே ராசிக்கும் அம்சத்துக்கும் மஞ்சள் வச்சு 4 மூலைக்கும் மஞ்சள் வச்சு கொண்டு வரணும். அப்போ தான் என்ன விஷயங்க, எதுக்கு மஞ்சள் வைப்போம் நம்ம? பத்திரிக்கை அடிப்பை வச்ச வைப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி தான் அந்த இதுவும். நீங்கள் எப்போ மஞ்சள் வச்சு ஜாத்தை கொண்டு வரீங்களோ எல்லாமே தடை நீங்கள் விளக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எடுத்ததுக்கு அப்புறமா வைங்க. டைம் இருக்கு கண்ணா? ஓகே, இது மட்டும் முடிச்சு ஐயா மதியம் உச்சிக்கால பூஜைக்கு போயிட்டு வாங்க. அதாவது நான் சொல்கிறேங்க, உட்காரு. திருவானைக்காவல் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஸ்தலம் கிடையாதுங்க, குருவும் மாணவியும் ஸ்தலம். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் கற்றுக்க ஆசைப்படுறாங்க. அம்பா ஐயாட்ட போய் கேட்குறாரு, நான் வந்து வேதம் கற்றுக்கணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ மனைவியாக கேட்டால் சொல்லித்தர மாட்டேன், மாணவியாக வந்து கேளுங்கிறாங்க. ஒரு படி இறங்கி வந்து மாணவியாக வந்து வேதம் கற்றுக்குறாங்க. அதுதான் திருவானைக்காவல். மதியம் உச்சிக்கால பூஜை பார்த்தீங்கன்னா ஐயரு புடவை கட்டிட்டு போவாங்க. புடவை கட்டிட்டு போய் தான் என்ன பண்ணுவாருங்கன்னா அம்பாளை கூட்டிகிட்டு போவாங்க தரிசனம் பண்ணுறதுக்காக, குருவை வணங்குறதுக்கு அம்பாளை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வழிபாடு பார்க்கணும். ஏன்னா அவர் குரு புத்தி போயிட்டுருக்கு இல்லைங்களா, தடைகள் இருக்குது, பட் விலகி கொடுத்துருவார் சரிங்களா? ஓகே, இப்போ 4ஆம் இடத்து செவ்வாய், இது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் கேட்டிங்கன்னா வண்டி வாகனம் சொத்து இல்லைங்களா, வீடு, இதுக்கான போராட்டம் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுவாங்க. இந்த வீட்டை கட்ட முடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? நிம்மதி லேட்டாக கிடைச்சாலும் திருப்தியாக கிடைக்கும், ஆனால் அதுக்கு போராட்டம் இருக்கும். அதே மாதிரி சுகஸ்தானம்னு பெயர் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா தாயாரை நல்லா பார்த்துக்கோங்க. 4ஆம் இடம் தாய்ஸ்தானம். 4ஆம் இடம் என்னங்க? தாய்ஸ்தானம். உங்கள் தாய்க்கு என்ன வேணுமோ செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் மனைவிக்கு ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் கொடுத்துருவார் சரிங்களா? ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துணையே தாயும் மனைவி மட்டும்தான். உங்கள் 2 பேர் தான் உங்கள் வாழ்க்கையே. அம்மாவை சரியாக பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக மனைவி அமைஞ்சிருவா சரிங்களா? இப்போ 7ஆம் இடத்து செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட் சர்க்கிள் லிமிட் பண்ணுங்க. 7ஆம் இடம் வந்து கலத்திரஸ்தானம். 7ஆம் இடம் தான் லைஃப் பார்ட்னர். அதை 7ஆம் இடம் தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், சமுதாய பந்தம் அதுதான் சரிங்களா? அப்போ என்னென்னா ஃப்ரெண்ட் சர்க்கிளோட லிமிட்டாக இருக்கும். ஏன்னா நட்பு மூலமாக தான் குடும்பம் குட்டிச்செவராகும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்கள் பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடாதீங்க இருக்கும்போது. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சா நான் சூப்பராக பார்த்துருப்பேன், சும்மா தானே சொல்கிற வாய் வார்த்தை இனிக்கும் சரிங்களா? அது பிரச்சனை வந்துடும். 8ஆம் இடமா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா தற்கொலை என்ன வரும், கொலை பண்ணது கொன்றுவேண்டா, எடுத்து என்ன வரும் வாயில், கொலை பண்ணிடுவேண்டா அப்படிங்கிற மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம் 8ஆம் நெகட்டிவான விஷயங்கள் தோணும். இந்த 8ஆம் இடத்து செவ்வாய் கொஞ்சம் கவனமாக சேர்த்து வைங்க சரிங்களா? அடுத்த இடத்தையும் வச்சுக்கோங்க. 12ஆம் இடம் வந்து தாம்பத்தியம் பார்க்கக்கூடிய இடம். அப்போ அந்த ஆணுடைய ஸ்பீடுக்கும் பெண்ணுடைய ஸ்பீடுக்கும் கரெக்டாக இருக்கணும். அதனால் 8ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக நம்ம சேர்த்தணும் சரிங்களா? மற்றபடி வந்து தசா புத்தி நடக்கலைன்னா பிரச்சனை கிடையாதுங்க. அதே சனி மகாவோடைய திசையில், சூரிய மகா திசையில் சரிங்களா, ராகு திசையில், புதன் திசையில், இந்த செவ்வாய் கேது திசையில் பார்த்திங்கன்னா இந்த புத்தி காலங்கள் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். அது ஹெல்த்து சார்ந்த பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் உறவுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னாவே உட்காந்து பொறுமையாக பேசி தீர்த்துக்கோங்க. இதுதான் இன்னைக்கு ரெமெடி. எடுங்க, சரி சாரி தான் கணவன் மனைவிக்குள்ள தாரக மந்திரம். இன்னைக்கு சொல்லித்தரேன், பிடிச்சிக்கோங்க சரிங்களா? லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம். எனவே அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடந்த இந்த யாக பூஜையாகட்டும், உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் இப்போ நேரில் பார்த்துட்ருக்க உங்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்வு சிறப்பாக இருக்கும்படி எல்லாம் வல்ல இறைவன் பரம்பொருள் வந்து உங்களுக்கு அனைத்து சகல விஷயங்களும் கொடுப்பாருன்னு அன்போடு வாழ்த்துகிறேன். வாழ்த்துகள், வாழ்க வளர்த்துகள். மிகவும் சிறப்பாக பேசிய நமது சகோதரி மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி.